கோயில் டியூட்டிலாம் வந்துட்டு காலையில் வந்துட்டு நைட்டு 12 இருக்கிறாங்க. அது வந்து வேலை பண்ணி வேற ஆளை போட்டுருவோம் அப்படின்னு வந்து மக்கள் பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க. ஏன்னா நோய் தடுப்புத்துறை நாங்கள் நோய் தடுப்பு பண்ணிக்கிறோம், நோயை பெருக விடாமல் தடுக்கிறோம். இவங்க சிகிச்சை வழங்குறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரோம். இப்போ நாங்கள் வந்து 15 ஆண்டுகளாக நோயை வந்து தடுத்து இன்றைக்கி வந்து தமிழகம் வந்து இந்தியாவிலே முதலிடத்தில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பிரசவங்கள் எங்களுக்கு வந்து கடிக்கப்படுது. நாங்கள் அழகாக பார்த்தோம், மக்கள் நல்லா பலன் அடைஞ்சாங்க. இப்போ அந்த பிரசவங்களை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பண்ணுறாங்க. இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதுக்கான போதிய பயிற்சி வந்து அந்த பணியாளர்கள் இல்லை. அதனால் வந்து பிரசவங்கள் போகுது. அது மாதிரி துணை சுகாதார நிலையங்கள் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தை வாடகை பிடிக்கிறது இல்லை. ஆனால் அதே அரசு பணியை மேற்கொள்கிற துணை சுகாதார நிலையத்தில் கிளினிக்கலோட சம்பளத்தை பிடிக்கிறது. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம், அந்த திட்டம் என்பது ஏற்கனவே சமூக நலத்துறையிலிருந்து அந்த திட்டத்தை கொண்டாந்து இப்போ எங்கள்கிட்ட கொடுத்ததுனால நாங்கள் 80% பணியை வந்து அந்த கொடுக்க வேண்டியது. 80% அந்த பணிக்காக நாங்கள் மேற்கொள்கிறோம். அதில் வந்து பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவ் நல்லா இருக்குது. அதனால் உடனடியாக இந்த திட்டத்தை சமூக நலத்துறையில் அர்ப்பணிக்கணுங்கிறதும் இந்த காலிப்பட்டங்களை வந்து நிரப்பணும். துணை சுகாதார நிலையங்களை வாடகை பண்ணக்கூடாது. நாங்கள் செய்கின்ற பணியை வேறொருவர் செய்ததாக அறிக்கை அனுப்பக்கூடாது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நாங்கள் செவிலியர் பயிற்சி பெற்றவர்கள் எங்களை வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களாக நியமித்தது ஒன்றுக்கும் வந்து எங்களை வந்து பாடாப்படுத்தி கணினி பயத்தை வந்து ராத்திரிக்கெல்லாம் உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது. ஜூம் மீட்டிங்னு வாரத்தில் 3 நாள் வந்து ஜூம் மீட்டிங்னு கூப்பிட்றது. அதனால் மன அழுத்தத்தோடு எங்கள் செவிலியர்கள் இருக்கிறார்கள். அந்த வந்து உடனடியாக எங்களை அழைத்து பேசி தீர்வாடும் அப்படிங்கிற சொல்கிறோம். அழைத்து பேசி தீர்வு காணவில்லை என்றால் மக்களை இணைத்துக் கொண்டு மக்கள் போராட்டமாக இதை மாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில்